ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூஜாஸ் குக்கிங் ஷோ. நான் வந்து தனியாத்தில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இலை, இஞ்சி பூண்டு தோல் சீவிட்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மிக்சியில் அரைப்படும். தக்காளி 2 எடுத்திருக்கேன், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொன்று ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டாகவே வரும். நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக ஹோம்மேட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மசாலாக்கான ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்.
ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. மசாலா வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு சைட் மசாலாலாம் நல்லா மீனோட சேர்ந்து வெந்துட்ட பிறகு இன்னொன்று சைட் திருப்பி போட்டு வேக வைங்க. நம்ம ரெடி பண்ண ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே போல் இன்னொன்று வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.